2 பேரையும் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கமல் சாரோட பேண்ட் கட் பண்ணியிருக்கோட சிவாஜி சார் கரெக்ட் பண்ணுவார், என்னடா கட் பண்ணியிருக்கேன் ஊற்றி விடுவார். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக அவ்வளோ இதாக இருக்கும். சார்கிட்ட இருக்கிறன்னா ஒரு மிலிட்ரியில் இருக்க மாதிரி என்னன்னா நம்மளால டிசிப்ளின் நம்ம கரெக்ட் டைமிங் ஷூட்டிங் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நாங்கள் போயிடுவோம். ஒரு வாரத்தில் கமல் சார் ஆஃபீஸில் வந்து ஃபோன் பண்ணி கமல் சார் கூப்பிட்றாரு, வர சொல்லுவாங்க. அது உண்மையிலே ரொம்ப கிடைக்காத ஒரு விஷயம். யாருக்கும் டக்கு முதல் எழுதி போகிறோம், இது கமல் சார் ப்ராடக்டில் கிடைச்சி பெரிய விஷயம். நைட்டு ஒரு 12 மணி 1 மணி நேரத்துலாம் கமல் சார் பர்பஸ் தான் கேட்கும். அவர் பிளாக் பேசிக்ஸ் ஒர்க்குக்கு அவர் வரும், அவங்க ஹைட்டாக வரும், ரூம் கதவை தட்டி ஓடுற மாதிரி போய் புரியல. அப்போ தான் தினேஷ் சித்திக்கிறதுனால விஜய் சார் சமைச்சிட்டாங்க. ஆரம்பமே வந்து ஒரு கிரேவியாடு நம்மளாம் ஒரு படம்னா ஓப்பனிங்னா உடனே போய் அதெல்லாம் காமிப்பாங்க. எடுத்தோட கிரேவியாக இருந்ததுனால எனக்கு அதுவே பீஸாக இருந்துச்சு. ஸோ 2 பேருக்கு எல்லாம் அந்த போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அது நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் சார் கூட தான் இருக்கும். சார் சார் பொதுவாக காரைக்குடி மண்ணே வந்து சினிமா வந்து அதிகமாக தான் தொடங்கணும்னு சொல்லலாம். ஏவிஎம் உங்களுக்கு அதனால தான் சினிமா ஆசை வந்ததா, இல்லை சினிமா ஆசை வந்து உங்களுக்கு வந்து அப்படி இல்லை. எனக்கு சினிமா ஆசைன்னு வந்து சினிமா பார்த்து வந்தது பக்கம். பட் அது போக நான் வந்து பெயிண்டிங்லாம் நிறைய ஆரம்பித்தேன். இதில் வந்து அதுலேருந்து தான் எனக்கு சினிமாட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸ்கூல் படிக்கும்போதே இங்கேயும் யார்ட்டையும் சேரல, தனியாக நானாக வரைய ஆரம்பித்தேன். அது வரைஞ்சி அது ஃப்ரேமிங் சென்ஸ் அப்படி மாறி ஃபோட்டோகிராஃபி மாறிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஆகுனா கல்யாண ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து அப்படி வாங்கும்போது பீஸ் சாரோட படங்கள் பார்த்து சினிமாட்டோகிராஃபி பண்ணி அவங்களுமே ஒரு வெறி வந்து எல்லா படங்களும் ரொம்ப பிடிச்சது வந்து நாயகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை பார்த்துருப்பாங்க படத்தை. ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து ஸோ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட சேர்றதுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவருக்கு என்னென்ன பிடிக்கும், அவரோட இன்டர்வியூலாம் பார்ப்பேன். ஸோ அவருக்கு இந்த மாதிரி பிடிக்கிறதுனால அவர் ஃபோட்டோ எடுக்கிறத கூட அவர் இது மாதிரி எடுத்துட்டு அவருக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு வந்து சார்ட்ட காமிச்சு சேர்றதுக்காக வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தா தான் சார் வந்து எடுத்துப்பாருன்னு சொல்லி நினச்சிட்டு இன்ஸ்டியூட் ட்ரை பண்ணேன். இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பிகாம்னால எனக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. நான் படித்தது பிகாம் படிச்சிருந்தேன். ஸோ அதனால் டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ஒரு தனியார் சேனலில் வந்து கேமராஸ் இருந்தாங்க, ஃபோக்கஸ் பண்ணதாக ஒரு 2 வருஷம் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாரை பார்த்து அவர்கிட்ட சேர்ந்து ஒரு 7 படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியாக எனக்கு முதல் படம் கமல் சார் கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து கேரியர் ஸ்டார்ட். இப்போ கிட்டத்தட்ட 47-48 படம். சார் இப்போ வந்து பிசி சாருடைய படங்கள் வந்து 6 திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க சொன்னீங்க. தேவர் மகனில் வந்து கமல் சார் சிவாஜி சார்னு சொல்லிட்டு 2 லெஜண்ட்ஸும் நடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்கள்ட்ட உங்களுக்கு பார்த்து நீங்கள் திரையில வேண்டிருக்கீங்க, அவங்க கூட அதில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? பொதுவாக கமல் சாரோட பயங்கர பைத்தியம் வெறியன். அவர் படத்தை நிறைய பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம். அதுக்கு மேலே வந்து அவர் சிவாஜி சாரை பார்க்க முடியுமான்ற ஒரு ஆளை வந்து நேரில் பார்க்குறோம், அவர் பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கெல்லாம் ரொம்ப பெருசு. அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப லக்கு. அந்த படத்துலலாம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ 2 பேரையும் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் கமல் சாரோட பேண்ட் கட் பண்ணியிருக்கோட சிவாஜி சார் கரெக்ட் பண்ணுவார், என்னடா கட் பண்ணியிருக்கேன் இழுத்து விடுவார். அந்தளவுக்கு 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. சிவாஜி சாரோட மீஸை வந்து கமல் சார் கட் பண்ணி விடுவார், சரியா என்னடா அப்படி இருக்குது. அந்தளவுக்கு க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களோட பெரிய லெஜண்டோட ஒர்க் பண்ணுறன்ற ஒரு பெரிய விஷயமே அந்த படம் ஒரு படம் தான் எனக்கு கிடச்சிது.
அந்த படம் வந்து என்னோட லைஃப்ல மறக்க முடியாத படம் தான் தேவர்மன். தேவர்மன்ல நான் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து 8வது வயசு. ஸோ அதுக்கு முன்னாடி கேவி ஆனந்த், சார், அங்கி சார், பிரபு சார், பிரபு, அந்த மாதிரி நிறைய பேர். அதில் நான் 8வது ஆள். எனக்கு பின்னாடி ஒரு 2 பேர் இருந்தாங்க. 10 பேர் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் படத்தில். அது பெரிய படம், கிடைக்காத ஒரு படம். இனிமேலாம் நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு படம் கிடைக்கணும். ஏன்னா இது வந்து தேவர்மானப்ப நிறைய பேர் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபா இருந்து அப்போ நீங்கள் வந்து குருதி பண்ணப்போ வந்து பிசி ஸ்ரீராம் சார் வந்து டைரக்ஷன் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து வெளில வந்துட்டாங்க. எம்எஸ் பிரபு சார் வந்து மகாநதி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி திரு சார் வந்து மதுரை மட்டும் அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டாக அதில் ஒர்க் பண்ணிப்பீங்க, உதவி ஒளிப்பதிவாளரா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது குருதி படத்தில்? ஏன்னா அதுலேயும் கமல் சார் வந்து பயங்கரமான ஆக்ஷன் பண்ணாங்க. சாரோட நான் நிறைய படம் 4-5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 3-4 படம் கமல் சாரோட படம். கமல் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணிட்டு போது மொத்தமாக எனக்கு முன்னாடி இருந்து ஒரு 5 பேர் மொத்தமாக அனுப்பிச்சிட்டாங்க சார் படம் பண்ண சொல்லி. ஸோ மொத்தமாக வெளியே போனோன்னா நான் 6வது ஆளாக இருந்தேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு அசோசியேட் வந்து அந்த படத்தில் நான் அசோசியேட். கொஞ்சம் பயமாக இருந்தது, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை பண்ணுறதுக்கு. ஸோ சார் டைரக்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. அதனால எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சிது அதில். ஸோ அது மூலமாக கமல் சாரோட நிறைய அவர் நம்பிக்கைக்கு கரெக்டான ஆளாக இருந்தது. ஸோ எடுக்கிற பார்க்குறாரு. ஸோ அது அம்மா தான் அடுத்து கமல் சாரோட படம் ப்ரொடக்ஷனில் மகளிர் மட்டுமல்ல ஹிந்தி நான் பண்ணேன். அது சார்கிட்ட சொல்லி சார் மூலமாக எனக்கு வந்த வாய்ப்பு இருக்குது. முதல் படம் வாய்ப்பு கமல் சார் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிசி ஸ்ரீராம் சார் மட்டுமே நீங்களே பல சினிமாட்டோகிராஃபர்ஸ் மென்ஷன் பண்ணீங்க. அந்த பல உதவியாளர்கள் வந்து முக்கியமான திரை ஒளிப்பதிவாக தான் வந்தாங்க. இப்போ நீங்கள் திரு சார், அப்புறம் வந்து ராம்ஜி சார், பிரபு சார் அப்படி சொல்லிட்டு போகலாம். அதற்கான காரணமாகவும் நீங்கள் பார்க்குற விஷயம் இல்லை. சார்ட்ட வந்து பிசி ஸ்ரீராம் சார் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக இன்ஸ்பயர் பண்ணுவீங்களா, ஒரு தனித்துவமாக நீங்கள் சில விஷயங்கள் பார்ப்பீங்க குருநாதரா. ஸோ நீங்கள் அப்படி பார்த்த விஷயங்கள் வந்து நான் சொல்லுங்கள். சார்கிட்ட இருக்கிறதுனா ஒரு மிலிட்ரியில் இருக்க மாதிரி என்னன்னா டிசிப்ளின் மெயின், கரெக்ட் டைமிங்க்கு. ஷூட்டிங்க்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் போயிடுவோம். முன்னாடியே போயிட்டு அரேஞ்ச் பண்ணுறது எல்லா விஷயங்களும் பண்ணுவோம். அதே மாதிரி நார்மலாக ஒரு சினிமாவோட இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. முன்னாடி வந்து அனலாக் இருக்கும்போது அப்போச்சர், அதாவது கேமராவோட லென்ஸில் அப்போச்சர் வச்சு தான் படமே எக்ஸ்போஸ் ஆகும். அந்த அப்போச்சரை வந்து டெய்லி நோட் பண்ண சொல்லுவார், நோட்டில் எடுத்து எழுதி சொல்லுவார். அது வந்து அவருக்கு எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை, ஆனால் நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பயந்துகிட்டே டெய்லி நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு இருக்கோம். ஒரு ஷார்ட்டுக்குள்ளே ஒரு புக் மாதிரி வச்சு எழுதிட்டே இருக்கோம். அது கேட்டாலும் கேட்பாரு, கேட்கறதுனா இல்லை. ஆனால் திடீர்னு கேட்டாருன்னா எழுதுன்னு சொல்ல முடியாதுக்கா எழுதும். ஸோ அப்படி எழுதும்போது என்ன நம்மளுக்கு வந்து அது ஒரு லெசன் மாதிரி. ஏன்னா இந்த இதுக்கு இவ்வளோ வச்சு எடுத்துருக்கோம், இதுக்கு இவ்வளோ வச்சு 5-6 வச்சுருக்கிறோம், 2-8 வச்சுருக்கிறோம்ன்றது நம்மளுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது பெரிய ப்ளஸ்ஸு. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா அவர் வந்து கோல்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய வரும். ப்ளஸ் அதே மாதிரி கிரேடிங் இதுக்கெலாம் வந்து சார் வந்து முதல்ல இங்கிலாந்து. ஸோ அப்போ போது ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடச்சிது. டக்குன்னு உடனே கற்றுக்குவார். எல்லாம் கடைசி சார் வந்து அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஈஸியாக எல்லாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கிடச்சிது. ஸோ ஹிந்தியில் நீங்கள் டிபுட்டா கேமராமேனா சினிமாட்டோகிராஃபராக அறிமுகமாக போகிறேன் கமல் சார் வந்து சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹிந்தி படம் அப்படிங்கிற போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நான் முடிச்சுட்டு சார் வந்து நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு படம் வருதுன்னா. எனக்கு உண்மையிலே இங்கே யாருமே தெரியாது, சாரை தவிர வேறு யாரையும் தெரியாது. ஸோ நான் இல்லை சார் நான் இருக்கேன், அவங்களோட இருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறேன், அதெல்லாம் முடியாது, நீங்கள் கிளம்புங்க, இனிமேல் வரக்கூடாது, என்னை பார்க்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எனக்கு யாரும் தெரியாது. நம்ம வந்து திரும்ப காரைக்குடிக்கே போயிட்டேன். போய் ஒரு வாரத்தில் கமல் சார் ஆஃபீஸில் வந்து ஃபோன் வந்து சக்தின்னு சொல்லி டிஎன்எஸ் சாரோட பையன் அதை கால் பண்ணார். பண்ணி கமல் சார் கூப்பிட்றாரு, வர சொன்னாங்க. இதுக்குன்னே வாங்க சொல்லுவாங்க அப்படின்னா நான் எனக்கு எதுவுமே தெரியாமல் கமல் சார் கூப்பிட்றான்னா நான் ஓடிடுவேன். ஏன்னா வந்து அவரை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கூப்பிட்றாங்க வந்துட்டு என்னன்னு பார்த்தா இப்போ திருப்பிப்புறம் டப்பிங் போயிட்டு இருந்துச்சு. எஸ்பி சாரோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கோதண்டபாணி ரெக்கார்டிங் சார். அங்கே போயிட்டு வந்து நான் போனேன் அவர் டப்பிங்கில் இருந்தார். நான் இப்போ வெளியே வந்தார், பாலு நீங்கள் என்னோட படம் பண்ணுறீங்க, கம்பெனி படம் ஹிந்தி படம் நீங்கள் தான் பண்ணுறீங்க,
நாளைக்கு காலைல ஆஃபீஸ் வந்துடுங்க. நான் எனக்கு ஒன்றுமே புரியறதுனால திடீர்னு கூப்பிட்டு ஹிந்தி படம்ன்றாரு, காலையில் ஆஃபீஸ் வாங்கன்றாரு. காலைல ஆஃபீஸ் போனோன்னே சொன்னார், இந்த மாதிரி நான் ஹிந்தி படம் பண்ணுற பிளான் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் தான் சினிமாட்டோகிராஃபர், நான் பிசி சார்ட்ட சொல்லிட்டேன், நீங்கள் பண்ணிடுங்க. நான் சார் இல்லை சார் நான் படிக்கலான்னு இருக்கேன், நீங்கள் படித்ததெல்லாம் போதும், பிசி சார்ட்ட படிச்சிட்டிங்க போதும், நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்க. ஸோ அப்படி அது மூலமாக சார் மூலமாக எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அந்த படம். ஃபஸ்ட்டு படம் ஹிந்தி படம், யாருக்குமே கிடைக்காத ஒரு படம், அதுவும் கமல் சார் ப்ரொடக்ஷனில். அவரை ஃப்ரேமாக பண்ணிருக்கீங்க, அதில் நாகேஷ் சார் படம் அவர் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நார்மலாக ஹிந்தி படம், பட் எனக்கு ஹிந்தியே தெரியாது. இப்போ நீரவ் சாமி சாரடா ஸ்கூல்லாம் கேட்கணும், அவருக்கு ஹிந்தி தெரியும், நார்த் சைடில் இருந்தால் அவருக்கு நல்லா ஹிந்தி தெரியும். ஸோ அவர் எனக்கு கூட அனுப்பிச்சிருந்தாரு. சார் கூட வந்தாரு கூட சும்மா அவருக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அவர் கூட அனுப்பிச்சிருந்தாரு. அப்படி ஆரம்பிச்ச படம் தான் அந்த படம். ஆனால் அதுலேயுமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் சீமா ரந்தீர் கபூர். அப்போ எனக்கு நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கேன். அவர் ரந்தீர் கபூர்லாம் எவ்வளோ சீனியர். பட் அவங்க இவர் பண்ணுவாரான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி முதல்ல கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் 3 நாள் எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் ரஷ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அது முக்கியமாக கமல் சார், அவர் செலக்ட் பண்ணால் தப்பாக இருக்காதுன்னு தெரியும். ஸோ அது மூலமாக அப்படி வந்தது தான் படம். அது உண்மையிலே ரொம்ப எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம். யாருக்கும் டக்குனு முதல் ஹிந்தி படம், அது கமல் சார் ப்ரொடக்ஷனில் கிடைச்சது பெரிய விஷயம். சூர்யா சார் 2000 பண்ணீங்க. அப்போ விக்ரமன் சார் எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டரா இருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணி ஒரு வெற்றி படங்களா கொடுத்துட்டே இருந்தாரு. தொடர்ச்சியா அந்தந்த காலகட்ட நடிகர்களுக்கு ஒரு பிரேக், விஜய் சார் பொறுத்தவரைக்கும் ஒரு பிரேக் கொடுத்தாரு. சூர்யா சாருக்கு இன்னும் ஒரு பெரிய பிரேக்கா இருந்தது. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர், நீங்க அப்போ 3ஆவது படமும் 4வது படம் பண்றீங்க, அது எப்படி இருந்தது? எந்த சேலஞ்சஸ் வருது? ஏன்னா அதுல சுந்தரராஜன் சார், சித்ராஜன் சார், அதில் ஒர்க் பண்ண நிறைய பேர் டேரக்டர் தான் மோஸ்ட்லி ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் அவங்களுக்கு? அதான் ஒன்னே நினைத்து எனக்கு 3ஆவது படம். எனக்கு 3ஆவது படம் தான் பெரிய டைரக்டர். அவர் விக்ரம் சார் எல்லா படமும் சிலுவைக்கு படம் கொடுத்த டைரக்டர். அவர் என்னை செலக்ட் பண்ணது பெரிய விஷயம். செலக்ட் பண்ணிட்டாரு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது, பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்றேன். அதுக்கு முன்னாடி பண்ண 2 பேருமே நான் புதுசு தான் பண்ணேன். அதுதான் முதல் பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணுது. அதுவும் ஒவ்வொரு படமும் ஒரு படம் 200 நாள் 220 நாள் ஓடின படங்கள் எல்லாமே. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு முதல்ல பயமா இருந்துச்சு. பட் அவரோட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப நார்மலா ரொம்ப நல்லா ஜெல் ஆயிடுச்சு அவரோட. ஸோ அதுக்கப்புறம் அது சூர்யா சார் முன்னாடி எனக்கு தெரியும். ஆனந்த் படத்துக்காக நான் கிளாஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ டிவி ஆனந்த் நேருக்கு நேரம்லாம் நான் பண்ணியிருக்கேன், சாங் பண்ணேன். அப்போயே நல்லா தெரியும். பட் ரொம்ப க்ளோஸ் ஆனது அந்த படம் மூலமா சூர்யா சாரோட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி. அதான் அந்த படம் சாங்ல இருந்து எல்லாமே, அதாவது முந்தைய விக்ரமன் சார் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய சேஞ்ச் இருக்கும். அவரே சொல்லியிருந்தாரு, நல்லா வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ எனக்கு மேல என்ன, எனக்கு நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாரு எதிர்க்கிறதுக்கு. நம்ம ஏதாவது சொன்னோம்னா உடனே ஒத்துப்பாரு, செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய டைரக்டர் அவரை ஒத்துக்கணும்னு அவசியமே இல்லை. பட் எல்லாத்துக்கும் ரொம்ப லைட்டா ஒண்ணுமே ரொம்ப அம்பிள்டா இருப்பாரு. எனக்கு ரொம்ப நல்லா ஜெல்லான டைரக்டர். இப்ப அதுக்கப்புறம் நீங்க பண்ண படம் சிலம்பரசி சார் டைரக்ஷன் சீக்கிரம் பண்ணீங்க. விஜய் சார் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு, அப்ப வளர்ந்து வரணும். அப்போ விஜய் சார் அப்புறம் வடிவேல் சார் அவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? விஜய் சார் உங்கள்கிட்ட பேசினாங்க. ரொம்ப நல்லா. அதான் சொன்னேன், அதாவது நேராக பார்க்கறதுக்கும் ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கும் அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருப்பாப்புல, விளையாடுறதுலேருந்து எல்லாம் அவருக்கு பிடிச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா பேசுவார். பட் அது தேவையில்லாமல் நம்மளும் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அளவோட இருந்தோம்னா அவரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு அந்த படமும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் அந்த படத்தை நீங்கள் இப்போ பார்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவர் சொன்ன காமெடி பர்சன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த படம் ஏன் அவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகலன்னு தெரியல. இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அந்த படம். அதில் வடிவேல் சார் இருந்தார். வடிவேல் சாரும் அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு, நல்லா பேசுவார். 2 பேரும் சேர்ந்து அங்கே ஸ்பாட்லேயே நிறைய டெவலப் பண்ணுவாங்க. இதை நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இன்சிடென்ட் நடந்தது சார் அந்த படத்துக்கு? அந்த படம் நிறைய இருக்கு. ஆனால் சுவிட்சர்லாந்தில் நான் கொஞ்சம் நைட்டில் தனியாக தூங்குறது கொஞ்சம் யோசிப்பேன். சுவிட்சர்லாந்து ஹோட்டலில் நைட்டு இதோட பக்கத்தில் தனித்தனி ரூமாக இருக்கும். நைட்டு ஒரு 12 மணி 1 மணி போல் டம் டம் டம்னு கதவு
அட்ரஸ் தான் கேட்கும். எனக்கு என்னன்னு பார்த்தா எனக்கு பார்த்தா ஒரு குட்டையாக ஒரு பிளாக் பெட்ஷீட் போட்டுட்டு குட்டையாக ஒரு ரூம் கொஞ்சம் ஹைட்டாக ஒரு ரூம் கதவை தட்டிட்டு ஓடுற மாதிரி இருக்குது. எனக்கு உடனே புத்துணு வேர்த்துச்சு. எல்லாம் நைட்டில் தட்டுற மாதிரி இருக்கு. நான் சொல்லவே இல்லை, போய் இழுக்கி போட்டுட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலைல ஷூட்டிங். ஸ்னேகா வந்து என் ரூம் 2 ரூம் தள்ளி அவங்க வந்து என்ன கேட்டாங்க, சார் நைட்டு ஒரு டம் 2 பேர் உருவம் போன மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கும் அதே தானே இருந்தது. அதான் நான் என்னன்னு கேட்டேன்ப்பா, தினேஷ் மாஸ்டர் சாங் அது வேணாம் சாங் சுகந்தன். அப்போ தினேஷ் தான் மாஸ்டர் அதுக்கு. அப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது இவங்களும் சொன்னாங்க, எனக்கும் அதே மாதிரி யாரோ 2 பேர் போகிற மாதிரி இருந்தது. அப்போ தான் தினேஷ் சிரிச்சுட்டே இருந்தாலும் விஜய் சார் சிரிச்சுட்டே இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், நீங்கள் தான் வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க. அது ஆக்சுவலாக அவங்க வந்து விஜய் சாரும் தினேஷ் மாஸ்டர் நைட்டு. ஆமாம், அது ரொம்ப மறக்க முடியாத அது மாதிரி நீங்க முன்னாடி படங்கள் பண்ண படங்களுக்கும் இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப முக்கியமான படம் பிதாமகன். அதுவும் பாலா அவர்களுக்கு 2வது திரைப்படம் பிதாமகன். இதுல சூர்யா நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்த ஆர்டிஸ்ட் சூர்யா சார், அதுக்கப்புறம் விக்ரம் சார், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அந்த படத்துல இருந்தாங்க. அந்த படத்துடைய ஒரு பிரேமியும் சரி, அது ஒரு வித்தியாசமான படம். நீங்க பண்ண சேனல்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப லைவ்ல இருக்கக்கூடிய பாலா. அவர் வந்து அவரோட ஒர்க் பண்றது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு சார் பாலா சார்? இல்லை, ஆக்சுவலாக பாலா சார் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பாலா சார் படம் பண்ணணும்னு ரொம்ப எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம். எனக்கும் அது இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி ஏதோ படம் பண்ணிட்டு இருந்தேன், வசீகராக ஒரு படம். ஏவிங்கில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ஹோர்டிங் இருந்தது. அந்த சூர்யாவும் கீழே விக்ரம் இருக்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஹோர்டிங் புதுசு. அதில் வந்து ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வில்சன், ஆதர் வில்சன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அது பூஜைக்காக அந்த ஹோர்டிங் வச்சுருக்காங்க. நான் அப்போ தான் வச்சு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் வெளியே வரும்போது ஹோர்டிங் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ தான் அது ஏன்னா வில்சனோட டேட் ஏதோ சொல்லிட்டு பாலாசரோட ஃப்ரெண்டு வேணும்னு அவருக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணி அவர் மூலமாக என்கிட்ட கேட்டார், இது மாதிரி வில்சனுக்கு டேட் இஷ்யூ இருக்கா, நீ பண்ணுறியாடான்னு கேட்குறீங்கன்ட்டு. நான் உடனே பண்ணுறேன் சார்னு சொல்லி பாலாசார்ட்ட தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அவர் சொன்னதுன்னா, எனக்கு வந்து என்னோட கதையை கெடுக்கக்கூடாது, சினிமாட்டோகிராஃபி அது கதையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சார் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். பட் அவர் சொன்ன கதை சொன்னதே வந்து ஆரம்பமே வந்து ஒரு கிரேவியாடு. நம்மளாம் ஒரு படம்னா ஓப்பனிங்னா உடனே கோயில் மாதிரி அந்த இடம் காமிப்பாங்க. எடுத்தோன்னே கிரேவியாக இருந்தோன்னா எனக்கு அதுவே புதுசாக இருந்துச்சு. அதனால் அதில் என்ன பண்ண முடியுமோ, அதாவது அவர் என்ன சொன்னாரோ அது என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் மொத்தமாக பண்ணேன். பட் அதில் இது அந்த புதுவாக வந்து இதில் மெயினாக சூர்யா விக்ரம் 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் வேறு. 2 பேருக்கும் அவ்வளோ போட்டியாக இருக்கும். பரவாயில்ல, ரொம்ப போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம். ஸோ 2 பேருக்குமே எனக்கு நல்லா ஃப்ரெண்டு. சூர்யா தானே எனக்கு ஏற்கனவே தெரியும், விக்ரமும் நல்லா ஃப்ரெண்டு. ஸோ அதனால் 2 பேருக்கும் நான் நடுவில் இருக்கிறதுனால சூர்யா முதல் நாள் நடிச்சிருப்பாரு. ஒரு நாள் பிரேக் விட்டு விக்ரம் வந்தாருன்னா அவரு என்னடா நல்லா இருந்ததா அப்படின்னு அவர் கேட்பார். அதுமாதிரி இவர் போயிட்டாருன்னா அவர் வந்து கேட்பாரு, எப்படி அது நல்லா பண்ணாப்லையா. ஸோ 2 பேருக்கும் எல்லாம் அந்த போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அது நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருந்தது. ஸோ படம் பார்க்கும்போது தெரியும் 2 பேரும் அப்படி நடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு சின்னா ஒரு சின்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது பல சட்டை நாமளாக சொல்ல வேணாம், அவர் எல்லாம் அவரே பார்த்துப்பாரு. அந்த படம் வந்து என்னோட விசிட்டிங் கார்டு மாதிரி பாலாசரோட. அப்போ பாலாசர் கூட அப்புறம் உங்களுக்கு ஏதாவது படம் வந்து விட்டுருக்கீங்களா நீங்கள் பண்ண வடங்காங்க? நிறைய அதுக்கு முன்னாடி 2 படம் வந்தது. படம் சொன்னாங்க. அப்போ நான் வேற படத்துல இருந்தேன், பண்ணலை. இப்போ வணங்கான் பண்ண சில ஸோ அதனால அப்படியே சார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நீ கமர்ஷியல் டைரக்டர் முதல்ல ஒர்க் பண்ணீங்க. ஆஃப்டர் தட் வந்து நதியா மேம் வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நடிச்ச படம் வந்து என்கவுன்ஸ் சொன்னாங்க. அது வந்து யூஸ்வலாக ஒரு ரீமேக் படம். எல்லாமே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அசின் வந்து அதில் வந்து டிபியூட் ஹீரோயினா வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற படம் அதுதான், மோகன் ராஜா சார் டைரக்ஷன். அதில் உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு? ஏன்னா நீங்கள் வந்து அப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க. மோகன் ராஜா சேலஞ்ச் வந்து 3rd ஃபிலிம் நினைக்கிறேன். அந்த அவர் 3வது படம் வந்து என்கவுன்ஸ் சொன்னாங்க. அது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? ராஜா வந்து ரீமேக் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரீமேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிடுவாங்க. டக்குனு அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் முதல்ல அந்த படம் மாதிரி இல்லைன்றவாங்க. ஸோ அதுக்காக ராஜா ரொம்ப மெனக்கிடுவார். நார்மலாக நீங்கள் லைவாக பண்ணுற படத்துக்கு ரீமேக் பண்ணுற படத்துக்கு லைவாக பண்ணுறத விட ரீமேக் பண்ணுற படத்துக்கு நிறைய மெனக்கெட்டு அதுக்காக உட்காந்து ஒர்க் பண்ணி பண்ணுவாங்க.
ஸோ அந்த படமும் அது மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அந்த ஸ்டார் காஸ்ட் வந்து லலிதா மேடம் சொன்னோன்னு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பார்த்துட்டு அவங்க வேலை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வச்சு இதுக்கப்புறம்னா டெஸ்ட் ஷூட் அதில் வர்ற ஃபோட்டோ ஷூட்லாம் நான் பண்ணேன். முதல்ல அந்த பேப்பர் ஷூட் ஃபோட்டோ பண்ணுறதுலாம் அந்த அந்த ஃபோட்டோ இன்னும் ஃபேமஸ் ஆக்சுவலாக. நிறைய மேடம் உட்காந்துருப்பாங்க பக்கத்தில் ரவி சேர் பக்கத்தில் கை வச்சு வைக்கிற மாதிரி. அது நானே எடுத்தேன். பட் அது இப்போ இது அதுக்கப்புறம் ஒரு 8-9 வருஷம் கழிச்சு திருநெல்வேலி போகும்போது பார்த்தா எல்லா ஸ்டுடியோ வாசலில் பெரிய ஓடி ஃபோட்டோ. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய மேடம் வந்து அவங்க பண்ணும்போது இந்த மேக்கப் ஸ்டைல்லாம் வேற. அதே மாதிரி அவங்க வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை மேடம் இந்த மாதிரிலாம் வேண்டாம், அப்போ ரொம்ப சாஃப்ட் லைட் அது மாதிரிலாம் இருக்காது. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அது மாதிரி வர்றதுக்கு. வந்து ஒரு தடவை மானிட்டரில் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. மேக்கப் வேண்டாம்னா வேண்டாம். அவ்வளோ நல்லா ஜெல்லாச்சு. அது மாதிரி அசின் அந்த படத்துல தான் முதல்ல வந்தேன். அப்போ நிறைய இந்த பிம்பிள்ஸ் நிறைய இருக்கும். அப்போ அவங்க ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க, பிம்பிள்ஸ் ஏதாவது தெரியுமா. ஆக்சுவலாக அதுதான் அழகா இருந்தது. அவங்களுக்கு ஒன்றுமே இருக்கு, அதுவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னது. ஆனால் அந்த படத்துல ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க. அப்புறம் சக்திசிவமும் நிறைய ஒரு கட்டத்துக்கு மேல ஐயோ ஏன்டா அப்படி இருக்கோம் ஷிஃப்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவரே சொல்ற மாதிரிலாம் இருக்கு. இப்போ போனாலும் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பார். அவர் வந்து மேலே ஏறி இறங்கிலாம் பேசுறது எப்பவுமே ஒரே மாதிரி இல்லை. இப்போ முதல்ல பார்த்தாலும் அதே மாதிரி இப்பவும் இருக்காரு. 1.5 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த இடத்துல அந்த சோளம் உழுதுட்டு சோளம் போட்டுட்டு நட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு. மஜாலே அப்போ பார்த்த வடிவேல் சாருக்கும் அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற வடிவேல் சாருக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட். எல்லாமே டெக்னிக்கலாக அவங்க வந்து இந்த லிங்க்ஸ் போட்டால் அப்படி வரும், அந்த லிங்க்ஸ் போட்டால் அப்படி வரும். கல்யாணத்துக்காக ஒருத்தர் பாண்டிச்சேரியில் கிளம்பி போடுறேன். அதனால வித்தியாசமாக இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. யார் பண்ணாலும் உதய் சார் விஜய் சார் பண்ணுறாங்க. நகர் இங்கேயும் ஏதோ பண்ணிட்டு வராங்க சார். ஆனால் சூப்பராக பண்ணுவாங்க சார். அவர் வந்து அவ்வளோ இடத்துல இருந்துட்டு என்னோட மட்டும் இல்லை, என்னோட ஹஸ்பண்டோட கூட தோல்வியில கை போட்டு தான் பேசுவாரு. அவ்வளோ டவுட்டு. அவர் இருந்ததுனாலதான் எனக்கு ஆக்சுவலாக உயிரோட வந்தது மாதிரி. இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப. அந்த டைம்ல கொண்டு சேர்த்து கூட இருந்தது. அது எனக்கு ரொம்ப அவரோட க்ளோஸாக இருக்க காரணமாக இருக்கு.